ஹலோ, வெல்கம் டு குமரி ஃபேமிலி குக்கிங். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு மத்தி மீன் பச்சை நல்ல மிளகு அரைச்சி பொரிக்க போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பச்சை நல்ல மிளகு, பூண்டு, இஞ்சி இவ்வளோத்தையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பச்சை நல்ல மிளகா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இனி இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மீனில் நம்ம போட்டு விரசி எடுத்துடலாம். விரசி வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது அரைச்சி எடுக்கிறது நல்ல மை மாதிரி அரைக்க விடாது, கொஞ்சம் குறைன்னு அந்த பச்சை நல்ல மிளகா அரைச்சி எடுக்கணும். என்ன தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பொரிச்சு எடுத்துடலாம். இப்போது மசாலா போட்டு ஊற வச்ச மீன் ரெடி ஆயாச்சு. இதை தேங்காய் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம கடாயில் அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டு சூடானதுக்கப்புறமா இப்போ மீனை திருப்பி போடுறோம். இனி வெந்ததும் வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடும். இப்போது பச்சை நல்ல மிளகு அரைச்ச மீன் பொரிச்சது ரெடி ஆயாச்சு. இப்போது பச்சை நல்ல மிளகு போட்டு பண்ணின ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயாச்சு. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். சளிக்கு எல்லாம் மழை டைமில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது இதே மாதிரி பச்சை நல்ல மிளகு போட்டு பசங்களுக்கு பொரிச்சு கொடுங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.